சீமான் அவர்கள் தமிழ் தேசிய தலைவர் மரணத்தை வென்ற மாவீரர் பிரபாகரனார் அவர்களின் கூட சீமான் இருக்கிற மாதிரி சில போட்டோக்கள் உள்ளது. இது அனைத்தும் உண்மையில்லை என்று கொந்தளிக்கும் சில திராவிட கூட்டங்களுக்கு இந்த பதிவு. மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் உண்மையில் பிரபாகரனார் அவர்களுடன் எடுத்த புகைப்படம் இது கிடையாது. இது பொய்யான புகைப்படம் தான். ஆனால் இந்த போட்டோ வெளியே வந்து 12 அல்லது 13 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் இப்போது ஏன் இந்த போட்டோவை வைத்து திராவிட கூட்டங்கள் கத்துறாங்க என்று பார்த்தால், சில தினங்களுக்கு முன்பு உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது. நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன். அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன். நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ்ற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது. அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. அப்போ மொழிதான் எனக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலாச்சாரம், வழிபாடு, வரலாறு, அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது. அந்த மொழியே வந்து சாணி ஏன் கூப்ப காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையே. தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதினீங்க. நீங்க என் மொழியவே இழிவாயே அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு? அடிப்படையே தப்பா இருக்கு. இந்த திராவிட கூட்டங்கள் சீமான் அவர்களுடன் கருத்தியல் ரீதியாக மோத முடியாமல் இது போன்ற போட்டோக்களை வைத்து சீமான் தமிழ் தேசியத்தை ஏமாற்றுகிறார் என்று திசை திருப்ப நினைக்கிறார்கள். தமிழர்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத திராவிட கூட்டங்கள் ஏன் திடீரென்று தமிழர்கள் இவ்வளவு பற்று உங்களுக்கு வந்துள்ளது என்ற கேள்வியும் வந்துள்ளது. ஈவேரா ராமசாமி பற்றி உண்மைகளை வெளியே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியே போனால் தமிழ்நாட்டில் பொழப்பு நடத்த முடியாது என்ற ஒரு நிலை வந்துவிடுமோ என்றவுடன் தமிழர்கள் ஒற்றுமை அடைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் திராவிட கூட்டங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் பிரபாகரனார் அவர்களுடன் சீமான் எடுத்த புகைப்படம் போலியானது. ஆனால் சில உண்மையான வீடியோக்கள் உள்ளது. அதை கொஞ்சம் பாருங்கள். Having led the delegation, I have to go safely to my leader. இப்பொழுது பார்த்த வீடியோக்கள் அனைத்து உண்மையானது, எடிட்டிங் எதுவும் செய்யப்படாதது. ஈழத் தமிழர்களின் உயிரை குடித்த மிருகம் ராஜபக்ஷே அவனை இந்த திராவிட கட்சி ஏன் சந்திக்க வேண்டும்? ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக நின்ற ராஜபக்ஷேயுடன் உணவு அருந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஈழத் தமிழர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமே நின்ற போதும் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரனார், இந்தியாவில் நமது தொப்புள் கொடி உறவுகள் தமிழர்கள் உள்ளார்கள், அவர்கள் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கும் நம்முடைய வழி புரியும் என்றால் அவர்களும் நம்மை போல பிறமுறை மொழியாளர்களால் அடிமைப்பட்டுதான் உள்ளார்கள், அதனால் அவர்கள் நம்முடன் இருப்பார்கள் என்று நம்பினார். அந்த நம்பிக்கைதான் அவரின் உயிரை குடித்தது. தமிழ்நாட்டை திராவிடர் என்ற போலி பின்பத்தை உருவாக்கி முதல்வராக இருந்த கருணாநிதி ஒரு புறம் போர் நின்றுவிட்டது என்று கூறிவிட்டு மறுபுறம் இந்தியா அரசுடன் இணைந்து துரோகம் செய்து லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தார்கள். அதற்கு காரணம் ராஜபக்ஷே என்னும் சிங்களன். அந்த ராஜபக்ஷேயுடன் ஏன் இந்த திராவிட கூட்டங்கள் சந்திக்க வேண்டும்? ஏனென்றால் தமிழர்கள் உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் அடிமையாக தான் இருக்க வேண்டும். அவர்கள் என்றும் தன்னாட்சியுடன் இருக்க விடக்கூடாது என்பதில் திராவிட கூட்டங்கள் தெளிவாக உள்ளது. ஆனால் தமிழர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு சாதி சண்டை போடவே நேரம் இல்லை. பிறகு எப்படி தமிழ் தேசியத்தை பற்றி நம்மால் பேச முடியும்? தமிழர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேச முடியும்? சக தமிழர்களை நாம் ஏற்றுக்கொள்ளாத வரை இங்கு தமிழ் தேசியம் உருவாகுது. இதே ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதான் உண்மை. தமிழனை தமிழனாக பார்க்க வேண்டும், சக தமிழனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த சாதியை சார்ந்தவர்களா இருந்தாலும்
அவர்களை தமிழராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த தமிழ் சாதியாக இருந்தாலும் அவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நம்மிடத்தில் வர வேண்டும். ஆனால் இதை உருவாக்க விடாமல் பார்த்து கொள்வதுதான் திராவிடத்தின் வேலை. திராவிடம் எல்லாத்துக்கும் சமமானது என்று போலியான பின்பத்தை உருவாக்கி தமிழர்களுக்கு உள்ளே பிரிவினைவாதத்தை உருவாக்கும் நோக்கில்தான் திராவிட சார்ந்தவர்கள் செய்கிறார்கள். சாதி இல்லை என்று சொல்லிட்டு ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கு சாதியினர் மட்டுமே தமிழ்நாட்டை மறைமுகமாக ஆளுகிறார்கள். தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்குங்கள். சீமான் தமிழ் தேசியத்தை ஏமாற்றுகிறாரா இல்லையா என்று நாம் முடிவு செய்து கொள்வோம். அதை முடிவு செய்வதற்கு திராவிடத்திற்கு என்ன தகுதி உள்ளது? தமிழர்களின் ஆட்சி அதிகாரம் கிடைக்க இந்த திராவிடம் ஒப்புக்கொள்ளுமா? ஏன் ஒட்டுமொத்த தமிழர்களின் அடையாளமாக மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களை முதல்வராக இந்த திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் திராவிடம். ஒருபோதும் தமிழனை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க மாட்டார்கள். தமிழ் குடியில் பிறந்த பறையர் சமுதாயத்தை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் தன்னையே தமிழராக அடையாளப்படுத்தாமல் தலித்தாகவும் தாழ்த்தப்பட்டவராகவும் அடையாளப்படுத்தி கொண்டு திராவிடத்தின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பிறகு எப்படி தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியும்? நம்மில் ஒற்றுமை இல்லாதவரை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அடையாளம், கலாச்சாரம், பண்பாடு அதையும் தாண்டி உயிர்களையும் இழந்து கொண்டேதான் இருக்கிறோம். இந்த அடிப்படை உண்மையை அனைத்து தமிழ் சாதிகளும் புரிந்து கொள்ளுங்கள். பிற தமிழ் சாதிகளுடன் இணக்கமாக இருப்பதுதான் நமக்கான பலம். இன்றைக்கு இளையராஜா இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இளையராஜா இசை கற்றுக்கொள்வதற்கே காரணமாக இருந்தது பெரியார் அவர்களின் இயக்கம்தான். ஈவேரா ராமசாமி அவர்தான் இங்கே பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார் போலவும், தமிழர்களுக்கு கல்வியை கொடுத்தது போலவும், அவர்தான் பெண்களுக்கு விடுதலை பெற்று தந்தது போலவும் ஒரு போலியான கட்டமைப்பை அமைத்துள்ளார்கள். தமிழர்களுக்கு ஆளத் தெரியாது, தமிழர்கள் மிருகத்தனமான நடந்து கொண்டார்கள் என்பது போலவும், இவர்கள் வந்து தான் தமிழர்களுக்கு நல்லதே சொல்லி தந்தது போலவும், பகுத்தறிவை சொல்லி தந்தது போலவும் ஒரு போலியான கட்டமைப்பு உருவாக்கியுள்ளார்கள். 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் உங்கள் தமிழ்தாய் உங்களை படித்தவராக ஆக்கினாளா என்று தமிழ் மண்ணில் மிகவும் மோசமாக பேசிய ஈவேரா ராமசாமி எப்படி நம்முடைய தலைவராக இருக்க முடியும்? கீழ்வெண்மணி படுகொலை நாம் அறிந்த ஒன்றே. அங்கு 44 தமிழர்கள் எரித்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இதை செய்தது ஈவேரா ராமசாமி அவரின் சாதிக்காரன் கோபாலகிருஷ்ணன் நாயுடு. இந்த படுகொலையை எதிர்த்து உரிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திய சிபிஎம் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று ஈவேரா ராமசாமி போராட்டம் செய்தார். தன்னுடைய ஜாதிக்காரன் 44 பேரை படுகொலை செய்த அவனை எதிர்த்து பேசாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய அனைத்து அமைப்புகளும் எதிர்த்து குரல் கொடுத்து வந்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் பற்றி ஒரு அறிக்கையும், ஒரு துண்டு சீட்டு கூட, அறிக்கை கூட விடவில்லை இந்த ஈவேரா ராமசாமி. சாதி ஒழித்தார் ஈவேரா ராமசாமி என்றுதான் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தார். தமிழ் ஜாதிகளை மட்டும்தான் ஒழிக்கவும், தமிழ் சாதிகள் மட்டும்தான் கேவலமாக பேசவும் தொடர்ந்து இது போல செயல்களில்தான் ஈடுபட்டார். தவிர்த்து அவருடைய சாதியான நாயக்கர் சாதியோ நாயுடு ஜாதியோ தெலுங்கு சாதிகளை அவர் ஒருபோதும் தாழ்வாக பேசியது கிடையாது. அதற்கு உதாரணமாக பாலக்குறிச்சிக்கு ஈவேரா ராமசாமி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நாயுடு, சிறப்பு விருந்தினர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு. இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு இவர்தான் 44 தமிழர்கள் எரித்து கொன்ற கொலையாளி. தன்னுடைய சாதி என்பதற்காக மட்டுமே கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஈவேரா ராமசாமி. இதுதான் அவர் சாதி ஒழித்தது. இப்படி ஈவேரா ராமசாமி பற்றி அனைத்து உண்மைகளையும் பொதுவெளியில் சீமான் அவர்கள் போட்டு உடைத்ததனால இன்று ஒட்டுமொத்த திராவிட கும்பல்களும் சீமானுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். சீமான் பேசுவதற்கு முன்பே எனக்கு யாருடா தந்தை தெலுங்கன், எப்படி தமிழனுக்கு தந்தையாக இருக்க முடியும் என்று முதலில் திராவிடத்தை நடுங்க வைத்தவர். தமிழர் தேசியத்தின் தந்தை செல்வா பாண்டியர். திராவிடத்தை பற்றியும் ஈவேரா ராமசாமி பற்றியும் வெளிப்படையாக ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்து விட்டார். பெரியார் கேள்வி, தந்தை பெரியார் என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். புரியுங்களா? தந்தை பெரியார் இப்படி செஞ்சிருக்காங்க. எவடா, யாருக்கு யாரா தந்தை? இவ யாரா எனக்கு தந்தையா இருக்கு? என் நாட்டிய 150 கோடி சொத்துலாம் வச்சிருந்தாரு. அவர் வந்து உங்களுக்காக போறாங்க, அவரே கேள்வி கேட்கிறார். 150 கோடி சொத்து இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? யார் அப்பா அப்படி சொத்து எங்க ஆண்டால இருந்து இவன் கொண்டு வந்தாங்க 150 கோடிய? திருட்டு போய் முள்ள மாதிரி போயெல்லாம் எங்க இருந்தோ வந்து யார் நிலத்தை யார் மண்ணை புடிங்கி வச்சுக்கிட்டு இவனுங்க உட்காந்துட்டு இவனுங்க பிச்சை போடுவாருங்க. நாங்க பிச்சை கை கட்டி வாங்கிட்டு கேள்வி கேட்காங்க. அன்று அவர் போட்ட விதைதான் இன்று ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளும் திராவிடத்திற்கு எதிராக எழுந்துள்ளது. ஈவேரா ராமசாமி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்தது என்ன?
ஈவேரா ராமசாமி அவரை பற்றிய உண்மையான வரலாற்றை தமிழ் சார்ந்த சில தலைவர்கள், தமிழ் உணர்வாளர்கள் இங்கே சொல்வதை கேளுங்கள். எங்க தாத்தா 5 பிள்ளைய பற்றி 5 பேரையும் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகியிருக்காரு. பெரியார் தான் ரெக்கமெண்ட் கொடுத்தாரு எங்க தாத்தாவுக்கு. அப்போ 40 நாளைக்கு முன்னாடி இது நாகரிகமற்ற சமூகமாக இருந்ததா? நாயா இருந்தியா நீ? 1947 வரும்போது ஈவேராவுக்கு வயசு 68. நல்ல முதிர்ச்சி, பக்குவமான ஆளு தானே. ஏன் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாரு? ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்து கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல. என்னங்க ஈவேராவை பத்தி தெரியாத மாதிரியே பேசுறீங்க. தன்னுடைய மனைவியை விபச்சாரி என்று பட்டம் கட்டிய நபர் ஈவே ராமசாமி. அப்ப நாங்க படிக்கிற காலத்துல 3ஆம் கிளாஸ் எல்லாம் பெரியசாமி நாய்க்கர் தான் நான்லாம் படிச்சிருக்கேன். ராமசாமி நாய்க்கர் பெரியார்னு சொல்லி இவங்க அவர் பேரை வச்சு பயன்படுத்தி ஓட்டுக்க வேண்டி அவரை பெரிய ஆள் மாதிரி கொண்டு வராங்க. அவர் உன்னபடியே அவர் நல்லவர் அல்ல. அவ்வளவுதான், என்ன ஒழுக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒருவரை தமிழினத்தின் தலைவராக எப்படி ஏற்க முடியும்? திராவிடர்கள் தங்களுடைய தலைவரை தமிழர்களுடைய தலைவராக மாற்றியுள்ளார்கள். தமிழர்களின் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் எதிராக செயல்பட்ட ஒருவரை எப்படி தமிழினத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? மனைவியை மதிக்க தெரியாத ஒருவர் எப்படி பெண் விடுதலைக்காக போராடி இருப்பார்? தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்றும் திருக்குறளை மலத்திற்கு சமம் என்றும் சொல்லும் ஒருவர் எப்படி எங்களுடைய தலைவராக இருக்க முடியும்? எங்களுக்கான தலைவர் இவர்தான் என்று தமிழர்களாகிய நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய தலைவர் யார் என்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே, நீங்கெல்லாம் குழந்தை விட்டுருக்கீங்களே. எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க? அதை பொது மேடையில பேசி வாக்கேளுங்களேன். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால இவ்வளவு ஃப்ரீடமா பேசுறதுக்கு காரணமே மணியம்மையும் பெரியாரும் தான். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. சீமான் அவர்கள் பேசியது 100க்கு 100 உண்மைதான். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயங்களும் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நம்மளோட பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பொது எதிரி திராவிடத்தை வீழ்த்த வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரே கருத்துகளில் பயணிக்க வேண்டும்.